ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஜாப்பனி அனிமி சீரிஸான டவர் ஆஃப் காட் சீசன் 1 எபிசோட் 5 தான் இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். டவர் ஆஃப் காட்லேயே எனக்கு பிடிச்ச எபிசோட் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த 5th எபிசோடு தான் சொல்லுவேன். ஏன்னா அந்த லெவலுக்கு இதில் வேறு லெவலில் ட்விஸ்ட் வச்சுருந்தாங்க. ஸோ எனக்கு இந்த எபிசோட் ரொம்பவே பிடிக்கும். இந்த எபிசோட் எனக்கு பிடிச்ச மாதிரி உங்களுக்கு என்னோட வீடியோஸ் பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிடுங்க. அப்படியே மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சரி, ஓகே, வளவலான்னு பேசிட்டு இருக்காமல் இன்றைக்குள்ள கதைக்குள்ளே போக ஆரம்பிக்கலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது டவர் ஆஃப் காட் சீசன் 1 எபிசோட் 5. ஓ, நீ இன்னும் இதை கண்டுபிடிக்கலையா அப்படின்னு நம்ம கோன் சொல்கிறான். பார்த்தா அங்கே 2 கிரேடும் இருக்குது. அந்த கில்லர் ஆர்ட்ஸ் படித்தவன் நம்ம கோன் உண்மையிலே ரொம்பவே புத்திசாலி அப்படின்னு யோசிக்கிறான். ஆக்சுவலி என்ன அப்படின்னா, இப்போ எல்லாரும் அவனை துரத்துனாங்க அப்படின்னா நம்ம பாமால அந்த இடத்துல போய் உட்கார முடியாது. ஸோ அதனால் அவங்க எல்லாத்தையும் டிஸ்ட்ராக்ட் பண்ணிவிட்டு நம்ம பாமா அந்த கேப்பில் அவங்க அந்த இடத்துல உட்கார வச்சு கிரேடத்தையும் அவன் தலையில் கொடுத்துட்டான். இப்போ அசால்ட்டாக அவன் போய் உட்காரவன் எல்லாரும் வர நேரத்தில் அந்த கோனை அட்டாக் பண்ண போகிறாங்க. என் ஃப்ரெண்ட்ஸ் மேலே கை வைக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ராக்கு எல்லாத்தையும் தடுக்கிறான். அவன் வேற லெவலில் மாஸ் காட்டி ஒரு அட்டாக்லேயே எல்லாத்தையும் கவுத்திடுதான். இப்போ பாமோட தலையில் கிரீடத்தை வைக்கிறாங்க. அந்த கில்லர் மார்ஷல் ஆர்ட்ஸ் அவங்க வேறு லெவலில் சூப்பராக வின் பண்ணிட்டாங்கல்ல அப்படின்னு சொல்கிறான். இப்போ அனௌன்ஸ்மெண்ட் வருது, 3rd ரவுண்டில் ஜெயிச்சது பாம் டீம் தான் அப்படின்னு. இப்போ இந்த லிப்ஸ்டிக் போடுற பொண்ணு அவங்க ஜெயிப்பாங்கன்னு நம்பிட்டு இருக்காங்க. ஐயோ பாவம் அப்படின்னு சொல்கிறா. இப்போ தான் உண்மையான கேமே ஸ்டார்ட் ஆக போகுது அப்படின்னு இந்த அட்மினிஸ்ட்ரேட்டர் சொல்கிறான். இங்கே நம்ம கோன் வந்து அவன் காது கிட்ட தொங்க விட்டுருக்குற அந்த ப்ளூ கலர் ஸ்கார்ஃப் மாதிரி இருக்கிறத எடுத்து தலைமுடியை கட்டுறான். இப்போ நம்ம ஆலிகேட்டர் அதாவது ராக் வந்து சாக்லேட் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கான். உன்னோட பேக் உண்மையிலேயே சூப்பர்ப்பா, எதை வேணா காப்பி பண்ணுது அப்படின்னு சொல்கிறான். உடனே நம்ம பாம் வந்துட்டு உன்னோட பேக் அந்த சாக்லேட் எல்லாத்தையும் காப்பி பண்ணுறது உண்மையிலேயே ரொம்ப நல்ல விஷயம் அப்படிங்க. உடனே நம்ம கோன் அதுக்கு என்னோட பேகு இதை மட்டும் பண்ணாது, இன்னும் நிறைய ஆசமான விஷயம் பண்ணோம் அப்படிங்க. உன்னோட பேக்கோட பெருமையை காட்டுறதுக்கு தான் நீ இதை பண்ண அப்படின்னு கேட்கவும், இல்லை அந்த பச்சை கலர் பொண்ணுக்கு நம்மளால் என்ன பண்ண முடியுங்கிறத காட்டுறதுக்காக தான் இதை பண்ண அப்படிங்க. இப்போ 4th ரவுண்டு ஸ்டார்ட் ஆகுது. மொத்தம் 3 டீம் வந்திருக்காங்க. ராக் நான் அவங்கள அடிச்சு துரத்து தான் அப்படிங்க. வேண்டாம், நம்ம ஒரு சின்ன பிரேக் எடுத்துக்கிடுவோம், ஏன்னா அடுத்த டீமில் நிறைய பெரிய ஆளுங்க வருவாங்க அப்படின்னு சொல்கிறான். என்ன நம்ம பிரேக் எடுத்துக்கிட போகிறோமா அப்படின்னு அவங்க ஆச்சரியப்படுதாங்க. இப்போ உள்ளே வந்திருக்கிற 3 டீமும் நம்ம எல்லாரும் சேர்ந்து ஒரே தடியாக கோன் டீமை அட்டாக் பண்ணுவோம் அப்படின்னு பேசிக்கிட்டாங்க. பட் ஆனால் அதுக்குள்ளேயே அங்கே இருக்கிற ஒரு டீம்காரன் இன்னொருத்தனை அடிக்க ஆரம்பிச்சிட்டான். இப்போ ஒரு டீம் வந்து பேலன்ஸ் இருக்கிற 2 டீமையும் அடிக்க ஆரம்பிக்கிறாங்க. உடனே அந்த அன்னைக்கு நம்ம பாம் வந்து இதுதான் உனக்கு நடக்க போதுன்னு முன்னாடியே தெரியுமா அப்படிங்க. ஆமாம், கண்டிப்பாக தெரியும். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா அவங்க நம்ம சைடு இருக்காங்க அப்படின்னு சொல்கிறான். இப்போ தான் நம்ம கோன் வந்து நமக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறான். ஆக்சுவலி டெஸ்ட் 2ல் யாரெல்லாம் முடியாமல் இருக்காங்களோ அவங்க எல்லாத்துக்கூடய ஃப்ரெண்ட்ஷிப் வச்சு அவங்கள இவங்க பேக்குள்ளே தூக்கி வச்சுக்கிட்டான். பட் ஆனால் அந்த டெஸ்ட் 3 நடந்த இடத்துல அந்த அட்மினிஸ்ட்ரேட்டர் கண்டுபிடிச்சிட்டு நீ உன்னோட பையில் நிறைய சுமைகளை சுமந்துட்டு இருக்க, அதை இறக்கி கீழே வச்சிரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஹிண்ட் மாதிரி கொடுத்துருப்பாரு. ஆக்சுவலி அவர் வந்து கண்டுபிடிச்சிட்டாரு. ஸோ அதனால தான் நான் வந்து இவங்க கிட்ட சொல்லி வச்சுருந்தேன், நான் எப்போ என்னோட பேண்டை கலட்டி தலையில் கட்டுறனோ அப்போ நீங்கள் உள்ளே வந்து எங்களுக்காக ஃபைட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி சிக்னல் வச்சுருந்தேன். அதே மாதிரி தான் இப்போ அவங்க வந்து சண்டை போடுறாங்க அப்படின்னு சொல்கிறான். அதனால தான் அவன் காதில் கட்டியிருந்த ஸ்கார்ஃப் எடுத்து தலையில் கட்டியிருக்கான், அவங்களுக்கு ஒரு சிக்னல் மாதிரி. ஆக்சுவலி அந்த 3 பேரையும் நான் இந்த இடத்துல யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நினைக்கவே இல்லை. பட் ஆனால் இப்போ நமக்கு வேறு வழி இல்லை. பாம் வந்து அந்த ஒரு பிரச்சனையில் இருக்கான். ஸோ இவங்க வந்து கண்டிப்பாக இந்த க்ரௌன் கேமில் வின் பண்ணி ஆகணும். ஸோ அதான் இப்போ யூஸ் பண்ணேன் அப்படின்னு சொல்கிறான். என்னால் தான் இந்த பிரச்சனை மன்னிச்சிரு அப்படின்னு சொல்லிட்டு பாம் கேட்கவும், அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, எப்படினாலும் நம்ம ஜெயிக்கிறதுக்காக தானே யூஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லி கோன் சொல்கிறான். இந்த 4th ரவுண்டில் பாம் டீம் தான் ஜெயிச்சிருக்காங்கன்னு அனௌன்ஸ் பண்ணுறாங்க. உனக்கு அந்த பிளாக் மார்க்ஸ் கிடைக்காது அப்படின்னு சொல்லி கில்லர் மார்க்ஸ்ல கிண்டல் பண்ணுறான். அந்த க்ரீன் கலர் பொண்ணு டென்ஷன் ஆகிறா. இப்போ பவர்ஃபுல்லான டீம் எல்லாமே 5th ரவுண்டுக்கு வந்து இவங்களை அட்டாக் பண்ண ரெடியாக இருக்காங்க. பாம், ஒன்று தான் நாங்கள் நம்பியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கோன் பாம் கிட்ட சொல்கிறான். பாம் எங்கேயோ பார்த்துட்டு இருக்கான். ஆக்சுவலி அவன் ரேச்சலை பார்த்துட்டு இருக்கான். உடனே சரி, ஓகே, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்கிறான். இந்த டீம் யாருன்னே தெரியலையா அப்படின்னு சொல்லிட்டு கோன் மனசுக்குள்ளே நினைக்கிறான். இப்போது ஃபைட்டு ரொம்பவே சீரியஸாக ஸ்டார்ட் ஆகுது. அதில் ஒரு பொண்ணு ஒரு செகண்டில் எல்லாத்தையும் ஃபாஸ்ட்டாக அடிச்சு போட்டுருதா. ஆனால் அது யார் அப்படிங்கிறதே தெரில. அது பொண்ணா லேடியா யார் அப்படிங்கிறதே தெரில. மாஸ்க் போட்டிருக்கா. அவள் வேறு லெவலில் ஃபைட் பண்ணி எல்லாத்தையும் அட்டாக் பண்ணி ஈஸியாக தோக்கடிச்சிருதா. இப்போ அவன் நேராக பாம் கிட்ட வர பார்க்கா. உடனே நம்ம ராக்கை வந்து தடுக்க ட்ரை பண்ணுறான். ஆனால் அவள் ராக்கையும் ஒரே அடியாக அடிச்சுட்டு பாம் அட்டாக் பண்ண வரா. அப்போ ஒரு பொண்ணு பாம்க்கு ஹெல்ப் பண்ணி அவனை காப்பாற்றுறா. அந்த மிஸ்டீரியஸ் பொண்ணும் இந்த பொண்ணும் வேறு லெவலில் ஃபைட் பண்ணிட்டு இருக்காங்க. இங்கே நம்ம கோனையும் அட்டாக் பண்ணுறாங்க. இந்த ஃபைட்டு ரொம்பவே சீரியஸாக வேறு லெவலில் போயிட்டு இருக்கு. இங்கே நம்ம பாம் பக்கத்தில் ரேச்சல் வந்து நின்றுட்டு இருக்கா. கவலைப்படாத, உனக்கு ஒன்றும் ஆகாது அப்படிங்க. இந்த வாய்ஸ் இதை நான் கேட்ட மாதிரியே இருக்குது, இது ரேச்சலோட வாய்ஸ் மாதிரியே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பாம் நினைக்கிறான். ரேச்சல், இது நீ தானே? நான் பாம், என்ன ஞாபகம் இல்லையா ரேச்சல் அப்படிங்க. பட் ஆனால் அவள் ரிப்ளைவே கொடுக்கல. அதுக்குள்ளே ஒரு ஆள் வந்து இவங்கள மறைச்சிட்டு அவங்களுக்கு ப்ரொடெக்ஷன் மாதிரி நின்றுட்டு இருக்கான். கோன், நீ தான் இவங்களை கூட்டிகிட்டு வந்தியா அப்படின்னு சொல்லி ராக் கேட்குறான். அவங்க யாருன்னு எனக்கு தெரியாது, ஆனால் ஒரு விஷயம் மட்டும் தெரியுது, அவங்க நமக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க. அவங்களுக்கு அந்த கிரீடத்தை எடுக்கிறதுல ஆசை இல்லை அப்படிங்கிறது மட்டும் புரியுது அப்படின்னு சொல்லி கோன் ரிப்ளை கொடுக்குறான். ஆனால் அவங்க எதுக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க அப்படிங்கிறது மட்டும் நம்ம கோனுக்கு தெரில. சரி, ஓகே, எப்படினாலும் நம்ம தான் ஜெயிக்க போகிறோம், இன்னும் 30 செகண்ட் தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவன் நினைக்கிறான். இங்கே ஃபைட் எல்லாமே வேறு லெவலில் ஓடிட்டு இருக்கு. நம்ம பாம் வந்து ரேச்சல் அது நீ தானே அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். ஒருவேளை இது ரேச்சலாக இருந்தால் இதுக்கு மேலே நான் அந்த கேமை கண்டினியூ பண்ணுறதுல எந்த ஒரு அர்த்தமுமே இல்லையே, நான் இதுக்கு போய் டவர் கிளைம் பண்ணணும், நான் ரேச்சலை மட்டும் தானே பார்க்கணும்னு நினச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு பாம் வந்து தான் மனசுக்குள்ளே நினச்சிக்கிட்டு இருக்கான். ரேச்சல் டீமில் இருக்கிற இந்த பொண்ணு ஹீல்ஸ் தடு மாதிரி கீழே விழுறா. இந்த கேப்பை பயன்படுத்தி அந்த மாஸ்க் போட்டிருக்கிற பொண்ணு நம்ம பாம் அட்டாக் பண்ணலாம் அப்படின்னு பாயரா. அவள் பாம் அட்டாக் பண்ணுவா அப்படின்னு நினச்சா அவள் போய் ரேச்சலை அட்டாக் பண்ணிருந்தா. ரேச்சல் தலையிலேருந்து ரத்தமாக வருது. உடனே நம்ம பாம் அந்த கிரீடத்தை கீழே பட்டு அதுலேருந்து எந்திரிச்சிருதான். இப்போ நம்ம ரேச்சல் அவன் காப்பாற்ற போகுவோம். அவன் தலையில் அடிபட்டு அவன் தலையிலேருந்து ரொம்பவே ரத்தம் வருது. அப்போ நம்ம பாம் மனசுக்குள்ளேயே என்னை மன்னிச்சிரு ராக், என்னை மன்னிச்சிருக்கோன்,
எனக்கு ரேச்சலை காப்பாற்றுறது தவிர வேறு வழி தெரில, இப்போ என்னால் தான் நம்ம தோத்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ரேச்சலுக்கு அடிபட்டதுனால நம்ம பாம் ரொம்பவே டென்ஷன் ஆகிடுதான். ரேச்சல் அவளை தான் நான் காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் ரொம்பவும் டென்ஷன் ஆகும். அவன்கிட்டேருந்து ஷீன்ஸோ இது நாள் வரைக்கும் யாருமே பார்க்காத லெவலில் வேறு லெவலில் அந்த ஷீன்ஸோ வெளியே வருது. அந்த மாஸ்க் போட்டிருந்த பொண்ணோட மாஸ்க் உடஞ்சி அவன் மூஞ்சிலேருந்து ரத்தமாக வருது. நம்ம பாமு ரொம்பவே டென்ஷன் ஆகிட்டான். ரேச்சல் கொண்டுனோன்னு அவன் ரொம்பவே டென்ஷன் ஆகிட்டு அந்த மாஸ்க் போட்டிருந்த பொண்ணை வெட்டுறதுக்கு நிற்கான். அப்போ டைம் ஃப்ரீஸ் ஆகி நீ உன்னோட கண்ட்ரோலில் இறந்துட்ட அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிளாக் மார்க்ஸ்குள்ளே இருக்கிற பொண்ணு வந்து கவலைப்படாதன்னு அவனை முத்தம் கொடுத்து மயங்க வச்சிருதா. அவள் அந்த இடத்துல இருந்து மறைஞ்சிருதா. நம்ம ரேச்சல் பாம் அப்படின்னு சொல்லி கத்துறா. இங்கே அந்த இளவரசி பொண்ணு இன்னும் நம்ம பாமை தான் தேடிட்டு இருக்கா, அதுவும் பிளாக் மார்க்ஸ்க்காக. அப்போ ஒருத்தன் ஓடி வரான். நான் கண்டுபிடிச்சிட்டேன், எப்படி அந்த இடத்துக்கு போகணுங்கிறத நான் கண்டுபிடிச்சிட்டேன் அப்படிங்கும். சரி ஓகே அப்போ சீக்கிரம் வாங்க போவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. பாமோட பவர் அது ரொம்பவே ஆபத்தானது, அவனை நம்ம சீக்கிரம் கண்டுபிடிக்கணும் இல்லைன்னா ஆபத்தாயிரும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கூட இருக்கிறவன் மனசுக்குள்ளே நினைக்கிறான். நம்ம பாமுக்கு தலையில் கட்டெல்லாம் போட்டு அவனுக்கு ட்ரீட்மெண்ட்டில் வச்சிருக்காங்க. இந்த அட்மினிஸ்ட்ரேட்டர் போய் அவன் ரிப்போர்ட் பண்ணுறான். பாம் கிட்டேருந்து வெளியே வந்ததில் அந்த க்ரௌனே எரிஞ்சிடுச்சு. அவனோட சீன்ஸும் ரொம்பவே பவர்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு அவன் சொல்கிறான். நான் இதை எதிர்பார்க்கவே இல்லை, ஏன்னா இந்த டெஸ்ட்டில் யாருமே ஜெயிக்கல. நம்ம எதிர்பார்த்த மாதிரி அந்த 3 கொலைகாரங்களும் சேர்ந்து இவங்களுக்கு ஹெல்ப் பண்ண தான் செஞ்சாங்க. அதுலேயும் என்னோட டீம் மெம்பரில் இருக்கிற ஒருத்தங்கள அவங்க ஆல்ரெடி மீட் பண்ணியிருந்திருக்காங்க. அவங்களோட இன்டென்ஷன் ஒருவேளை கொன்று இந்த டவரை கிளைம் பண்ணுறதா இருந்ததுன்னா இந்நேரத்துக்கு அவங்க அந்த க்ரௌன் கேமில் ஜெயிச்சிருக்கலாம். ஆனால் அவங்க அதில் இன்ட்ரெஸ்ட் காட்டல. எனக்கு இது புரியவே மாட்டேங்கி அப்படின்னு சொல்கிறான். அப்போ அந்த அட்மினிஸ்ட்ரேட்டர் சொல்கிறான், நம்மளோட வேலை இந்த டவரை கிளைம் பண்ணுறதுக்கு யார் தகுதியானவங்க அப்படிங்கிறத மட்டும் பார்க்குறதில்ல, இந்த டவரை கிளைம் பண்ணுறதுல யாராச்சும் ஆபத்தானவங்க இருந்தாங்கன்னா அவங்கள அழிக்கிறதும் தான் அப்படின்னு சொல்லவும், ஆபத்தானவங்களா அப்படின்னு சொல்லிட்டு அவள் ஒரு வேளை பாமா இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறான் அந்த அட்மினிஸ்ட்ரேட்டர் கூட இருக்கிறவன். நான் எது செஞ்சாலும் அதுக்கு ஒரு ரீசன் இருக்கும், உனக்கே எல்லாம் போக போக புரியும், நீயே சீக்கிரம் புரிஞ்சுக்கிடுவ அப்படின்னு சொல்லிட்டு அந்த அட்மினிஸ்ட்ரேட்டர் சொல்லவும் அந்த இன்னொருத்தான் அங்கேருந்து கிளம்புறான். இப்போ இந்த டெஸ்ட்டை கண்டக்ட் பண்ணவன் மனசுக்குள்ளே யோசிக்கிறான், நான் பார்த்தது அது உண்மையிலேயே இந்த சீன்ஸுக்கும் அப்பாற்பட்டது பாம் கிட்டேருந்து வந்த பவர். ஒருவேளை அவன் நம்ம டவருக்கு த்ரெட்டாக இருப்பானா? ஒரு நிமிஷம், அந்த அட்மினிஸ்ட்ரேட்டர் எது சொன்னாலும் நான் ஏன் நம்புறேன் முட்டாள்தனமா அப்படின்னு அவன் யோசிக்கிறான். இங்கே நம்ம கோன் பாம் கிட்ட நீ சீக்கிரம் எந்தி அப்படி இல்லைன்னா நீ டெஸ்ட்டில் ஃபெயில் ஆயிடுவேன், நாளைக்கு எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகுது அப்படிங்க. அப்போது ரேச்சல் கோனை பார்க்க வரா. நான் தான் ரேச்சல், நீ எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு கோனை பார்த்து கேட்குறா. இந்த இடத்துல இந்த எபிசோட் முடியுது. பாம் பார்க்க ரொம்பவே சாதாரண அப்பாவையான பையனாக இருக்கான் அப்படின்னு தான் நான் நினச்சேன். ஆனால் அவங்ககிட்டேருந்து இவ்வளோ பவர்ஃபுல்லான சீன்ஸோ வெளியே வரும்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணல. ஸோ எனக்கு இது ரொம்பவே ஆசமான எபிசோடாக தான் தெரிஞ்சுது. உங்களுக்கு இந்த எபிசோட் பிடிச்சிருந்தது அப்படின்னா அதை கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள். அப்படியே இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சரி ஓகே, அடுத்த எபிசோடில் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய் கைஸ். நெக்ஸ்ட் எபிசோடில் மீட் பண்ணலாம்.